கிட்டத்தட்ட 2000 பேரை பலி வாங்கிய நிலநடுக்கத்தில் கட்டிட குவியலுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணி 3 நாட்கள் கடந்தும் தொடர்கிறது. சில உயிர்களை காவு வாங்க சமயம் பார்த்து அவ்வப்போது வந்து செல்கின்றன நிலநடுக்கங்கள். உடைந்து அந்தரத்தில் தொங்கும் கட்டிடங்களையும் ஒரே அதிர்வில் தரைமட்டமாக்கும் வல்லமை கொண்டவை இவை. அதனுள் துணிச்சலாக நுழைந்து மீட்பு பணியில் ஈடுபடுகிறார்கள் மீட்பு குழுவினர். சிக்கலான கட்டிட குவியலிலிருந்து 40 மணி நேரத்திற்கு பிறகு 26 வயது இளைஞர் ஒருவரை உயிரோடு மீட்கவே 15 பேர் கொண்ட மீட்பு குழுவுக்கு 24 மணி நேர போராட்டம் தேவைப்பட்டிருக்கிறது. இன்னும் பலரை காணாமல் கதறி எழுகிறார்கள் அந்நாட்டு மக்கள். அமெரிக்க நிலநடுக்கவியல் ஆய்வுத்துறையின் கணக்கீட்டின்படி பார்த்தால் 10,000 பேராவது கட்டிட குவியல்களுக்குள் சிக்கி இருக்கக்கூடும். ஆனால் அவர்களை மீட்க தற்போதைய வேகமோ மீட்பு குழுவோ மீட்பு சாதனங்களோ போதாத நிலையில் உள்ளன. கடந்த 2 புயல்களை கூட எதிர்கொண்ட மியன்மார் ராணுவ ஆட்சியில் சர்வதேச உதவிக்கரம் வேண்டும் என வெளிப்படையாகவே கேட்டிருக்கிறது. சேத மதிப்புப்படி மருந்துகள் கூட போதாது என்று கூறியிருக்கிறது ஐநா. தாய்லாந்தின் ரோபோக்கள், ட்ரோன்கள், அதிநவீன பேக்கோக்கள் பயன்படுத்தி மீட்கிறார்கள். மோப்பநாயின் துணை கொண்டே உயிரோடு இருப்பவர்கள் சிக்கியிருக்கும் இடத்தை ஓரளவு அறிகின்றனர் மீட்பு படையினர். மீட்பு படையினரே சில சமயம் வெறும் கைகளால் குவியல்களை அகற்றும் போது கூட மோப்ப நாய்களின் கால் குழம்புகளுக்கு பிரத்யேக ஷூக்களை மாட்டி இரவு பகலாக மீட்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மியன்மருக்கு ஆபரேஷன் பிரம்மா என்ற பெயரில் முதலாவதாக ஓடிச் சென்று விமான மூலமும் போர்க்கப்பல் மூலமும் முதலுதவிகளை அளித்து வருகிறது இந்தியா. இந்த நிலையில் நிலநடுக்கம் ஏன் ஏற்பட்டது, எப்படி உருவானது என பார்க்கலாம். இதற்கு பூமியின் அரைவெட்டு தோற்றத்தை முதலில் காண வேண்டும். சகாங் ஃபால்ட் என்ற பிழைக்கோட்டில் அமைந்துள்ளன மியன்மரின் சில பகுதிகள். அதில் இந்திய தட்டு மேற்கு நோக்கியும் யுரேசிய தட்டு கிழக்கு நோக்கியும் ஆண்டுக்கு 11 முதல் 18 மில்லிமீட்டர் என்ற வேகத்தில் நகர்கிறது. எர்த் கிரஸ்ட் என்ற பெயரில் பூமி அடுக்குகளில் புவி ஓடு, மண், பாறை, கனிமங்கள் கடந்து ஆழத்தில் கற்கோளம் உள்ளது. அந்த பிழைக்கோட்டில் உள்ள டெக்டானிக் தட்டு நகர்ந்ததால் நிலநடுக்கமும் பின் பூமி தன்னைத்தானே சீரமைக்கும் முயற்சிகளால் நில அதிர்வுகளும் ஏற்பட்டு வருகின்றன. யுரேசிய தட்டு, இந்திய தட்டு, சுண்டா தட்டு உள்ளிட்டவை ஒன்றோடு ஒன்று மோதும் போது அது ஒரு எலாஸ்டிக் பட்டையை இழுத்துவிட்டால் எப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துமோ அதே போன்று அதிர்வலையை பூமிக்கு அடியில் உள்ள அடுக்குகளில் ஏற்படுத்துகிறது. அதுவே நிலநடுக்கமாக உணரப்படுகிறது. கிட்டத்தட்ட 70 மில்லியன் ஆண்டுகளாக இந்திய கண்டம் இந்த நிலநடுக்கங்களால் மேல் நோக்கி நகர்ந்து யுரேசிய தட்டோடு மோதியது. அப்போது அங்கு இருந்த டெத்திஸ் கடல் படுகை மேல் எழும்பி உருவான பனிமலைதான் ஹிமாலய மலைத்தொடர். இதனால்தான் நிலநடுக்க அபாயத்தில் உள்ள ஷெங்காங் பிழைக்கோடுகளால் கிழக்கு ஹிமாலய மலைத்தொடர், ஜம்மு காஷ்மீர், உத்தரகண்ட் ஆகிய இடங்களில் பனிச்சரிவு, நிலச்சரிவு, நிலநடுக்கம் ஆகியவை அதிகம் ஏற்படுகின்றன.